இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூர்யா, நீங்க திரும்பவும் இங்க வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க இருந்தாலும் சீக்கிரமா வாங்க சூர்யா. நான் உங்க உயிரை கொண்டு போய் உங்க உடம்புல சேர்த்து பழைய சூர்யாவா பார்க்கணும்னு நினைக்கிறேன். மினிஸ்டர் எதுக்கு இப்ப எனக்கு போன் பண்றாரு? ஹலோ. என்ன ஹலோ? ஆஃப்டர் நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். உன் புருஷ உடனே கொண்டு போய் பத்திரமா மறைச்சு வச்சா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? என்னோட பவர் தெரியாம நீ மோதிட்டு இருக்கிற. என்னோட அதிகாரம், செல்வாக்கு, அடியாட்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி என்கிட்ட இருந்து உன் புருஷனை கொண்டு போய் காப்பாத்திருவியா? இப்போ எதுக்கு நீங்க எனக்கு போன் பண்ணீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பார், எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அதை கேட்டாலும் நீ கொடுக்க மாட்டேங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். நான் இப்ப உனக்கு போன் பண்ணது உன் புருஷ உடல நீ பத்திரமா வச்சிருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஆட்கள் உன் புருஷ பாடியை கொண்டு வந்துருவாங்க. அந்த பாடியை எரிச்சு நான் சாம்பலாக்கி என் மகன் சாவுக்கு நான் பழி வாங்குவேன். நீ வந்து மீதி சாம்பலை வாங்கிட்டு போய் அத ஆத்துல கரைச்சிரு. அத சொல்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன். ஹலோ ஹலோ. ஐயோ, சூர்யா உடம்பு ஹாஸ்பிடல்ல இருக்கிறத அமைச்சர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கே. முதல்ல சூர்யா உடலை காப்பாத்தணும். கிளி அப்புறம் வந்து பாத்துக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. நாகஜோதி போயிட்டா. நல்ல வேலை அவ கையில மாட்டல. மாறி, என்னோட நிலைமையை பாத்தியா? நீ தான் என்னை காப்பாத்தணும். பழையபடி சூர்யாவா மாத்தணும். அம்மா தாயே, மீனாட்சி அம்மா, 1000 கண்ணுடையவளே, என் பொண்ணு துர்கா வாழ்க்கைய ஏன் இப்படி சோதிக்கிற? ஒரு பொண்ணுக்கு பூவும் பொட்டும் தாலியும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கணவரும் தானே. ஆனா இப்ப என் பொண்ணு துர்காவுக்கு இதெல்லாம் நிலைக்குமா நிலைக்காதாங்கிற நிலைமையில இப்படி கொண்டு வந்து விட்டுட்டியே. இது என்னமா கொடுமை? ஒரு பக்கம் மாப்பிள்ளையோட உயிர் இல்லாத உடம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் அவரோட உயிர் இருக்கிற கிளிய அவ தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. அவளோட மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த கிளி என் பொண்ணு துர்கா கைக்கு சீக்கிரமா கிடைக்கணும். மாப்பிள்ளை நல்லபடியா பழையபடி வரணும்.